இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி மற்றும் வரி ஒழுங்குமுறைகளுக்கான உங்கள் நம்பிக்கையான துணை ஆர்கே டேக்ஸ் பைவட்டில் வரவேற்கிறோம். ஜிஎஸ்டியில் பதிவு செஞ்சிருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு முக்கியமான விதியை மறக்கக்கூடாது. உங்கள் வணிக இடத்தில் உங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி பதிவு சான்று எண்ணை வணிக இடத்தின் வெளிப்புற பெயர் பலகையிலும் மற்றும் பதிவு சான்றிதழை அனைவராலும் பார்க்கக்கூடிய வணிக இடத்தின் உட்புறத்திலும் கட்டாயமாக காண்பிக்க வேண்டும். சிஜிஎஸ்டி விதிகள் 2017 ரூல் 18 சப்செக்ஷன் 1 உங்கள் ஜிஎஸ்டி பதிவு சான்றிதழை முக்கியமான இடத்தில் காண்பிக்க வேண்டும் மற்றும் சிஜிஎஸ்டி விதிகள் 2017 ரூல் 18 சப்செக்ஷன் 2 படி நுழைவு பகுதியில் ஜிஎஸ்டியின் உடன் பெயர் பலகை வைக்க வேண்டும். பெயர் பலகையில் இவை கண்டிப்பாக இருக்க வேண்டும். வணிக பெயர் உங்கள் மாநில மொழியிலும் ஆங்கிலத்திலும் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் ஜிஎஸ்டியின் தெளிவாக வாசிக்கக்கூடிய முறையில் இருக்க வேண்டும். மேலும் உங்கள் வணிக இடத்தின் முகவரி தெளிவாக குறிப்பிட வேண்டும். ரூல் 18 சப்செக்ஷன் 1 அண்ட் ரூல் 18 சப்செக்ஷன் 2 ஆகியவற்றை கடைபிடிக்க தவறினால் பிரிவு 125 படி இந்த விதிகளை மீறிய காரணத்திற்காக சிஜிஎஸ்டி சட்டத்தின்படி ரூபாய் 25,000 எஸ்ஜிஎஸ்டி சட்டத்தின்படி ரூபாய் 25,000 மொத்தம் 50,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஏப்ரல் 2025 வரை இந்த விதிகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. இது இன்னும் கட்டாயமாகவே உள்ளது. வணிகத்தில் ஜிஎஸ்டி சான்றிதழ் உள்ளே மற்றும் நுழைவாயிலில் பெயர் பலகை தெளிவாக இருக்கின்றதா என்பதை இப்போதே கவனமாக பார்த்துக்கொள்ளவும். புதிய ஜிஎஸ்டி பதிவு சான்று பெற ரிட்டர்ன் தாக்கல் அல்லது வணிக ஒழுங்குமுறைகள் பற்றி உதவி வேண்டுமா? ஆர்கே டேக்ஸ் பைவட்டை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. மேலும் வரி மற்றும் வணிக தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்கே டேக்ஸ் பைவட் உங்கள் நம்பிக்கையான வரி ஆலோசகர்.